அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல்வேறு மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை, பேரு உபகாரத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். பல்வேறு மனிதர்கள், பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தனக்கென்று வரும்போது ஒரு சட்டத்தையும், பிறருக்கென்று வரும்போது அதையே பிறர்ச்சி செய்து மாற்றி அமைத்து வாழக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்களிலிருந்து மரணிக்கின்ற வரையிலே சொல்லித் தருவதோடு எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. எந்தெந்த நற்பண்புகளெல்லாம் நாம் வளர்த்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதோ, அதே வேளையிலே பல்வேறு தீய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று ஆணித்தரமாக நம்மை எச்சரிக்கை செய்கிறது. அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே நம் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்று நாம் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்ததோடு மட்டுமில்லாமல் அது போன்ற நேரங்களில் எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறார்கள். பொதுவான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மீறி பொது வாழ்க்கையிலே அவனுடைய நடை, உடை, செயல்பாடுகள், பிறரை மதிக்கின்ற திறன், கட்டுப்படுதல் என்று பல்வேறு பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருந்த போதிலும் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத தீய பண்புகள் என்று பல்வேறு பண்புகளை பட்டியலிடுகின்றார்கள். இந்த தீய பண்புகள் என்பது பொதுவாகவே மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு. முக்கியமாக முஸ்லிம்களிடத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மனிதர்களிடத்தில் அது இருக்கலாமா என்றால் அறவே கூடாது என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இது போன்ற தீய பண்புகளின் காரணமாகத்தான் மனிதன் என்ன செய்கிறான், எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழலாம் என்ற ஒரு நிலையை எடுப்பதோடு தன்னை சுற்றி வாழுகின்ற பிற மக்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, சமுதாயத்திற்கு பல்வேறு இடையூறுகளை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த தீய பண்புகள் என்பது அவனை பாதிப்பதோடு, அவனை சுற்றி இருக்கிற மக்களை இந்த உலகில் பாதிப்பதோடு, இந்த தீய பண்புகளை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற ஒரு மனிதனின் மர்ம வாழ்வை அது முற்றிலுமாக நாசமாக்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். பல்வேறு தீய பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருந்த போதிலும் சில பண்புகள் இருக்குதில்லை, அது சமகாலத்தில் எல்லாருடையும் இருக்கக்கூடியதாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் பிரதானமாக எது இருக்குதுன்னு பார்த்தா அந்த கஞ்சத்தனம், கருமித்தனம் இருக்குல்ல, இது எல்லா மனிதர்களிடத்திலும் இன்னைக்கு இருக்குது. நான் அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட கிடையாது என்று நம்ம சொன்னாலும் நம்மை நாமே சில நேரங்களில் உரசி பார்க்கும்போது ஆஹா இப்படி இருந்துட்டோமோ, இந்த கருமித்தனத்தை செயல்படுத்திட்டோமோ என்று நமக்கு சில நேரங்களிலே இந்த சிந்தனை ஓட்டம் வரத்தான் செய்கிறது. இந்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு தந்திருக்கின்ற செல்வத்தை, அருள் வளத்தை பிறருக்கு பகிர்ந்து அளித்து தாமும் சந்தோஷமாக இன்பம் பெற்று மற்றவர்களையும் மகிழ்விக்கும் விதமாக எல்லா மனிதர்களிடத்திலும் இந்த செல்வ வளம், அருள் வளம் செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு யதார்த்தம் என்ன, தாங்கிட்ட சொத்து இருக்குது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை தந்திருக்கிறான்,
அதில் செலவழிக்கிறதுக்கு எவ்வளோ யோசனை பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்வதாக இருந்தாலும் கூட ரொம்ப கணக்கு போட்டு அதில் எவ்வளவு லோயஸ்ட்டாக செய்ய முடியுமோ அப்படி செய்யணும்னு தானே நினைக்கிறோம். ஆனால் தங்கிட்ட இருக்கிற நேரத்தில் பிறருக்கு உதவி செய்யாமல், தனக்கு தேவைகள் இருக்கும் தான், ஆனால் பிறருக்கு செய்கிற அந்த உதவி இருக்குதுல்ல, அது நம்முடைய தேவைகளில் ரொம்ப சொற்ப சதவிகிதத்தில் இருந்தாலும் கூட அதில் ஒரு கணக்கை போட்டு நம்ம செய்கிறதுல ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வேதம், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிற திருமறையில் அல்லாஹ் எவ்வளோ எச்சரிக்கை விடுகிறான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடுமையாக நம்மை எச்சரிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருள்ல கஞ்சத்தனம் செய்கிறாங்கல்ல, அப்படி செய்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, இந்த பணத்தை மிச்சப்படுத்தினா, இந்த உதவியை செய்யாமல் இருந்தால், இதை நமக்குன்னு வச்சுக்கிட்டா அது நமக்கு சிறந்தது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ண வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு செஞ்சிருக்கிறாங்க அந்த அருள் வளத்தை நீ மிச்சப்படுத்தினால், பிறருக்கு செய்யாமல் நீயே வைத்து கொண்டால் அது உனக்கு சிறந்தது என்று எண்ண வேண்டாம். அப்படி நினைப்பவர்களுக்கு அது ரொம்ப கெட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒருத்தன் நினச்சிட்டான்னா அது ரொம்ப அவனுக்கு கெட்டது சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், எதில் அவன் கஞ்சத்தனம் காட்டினானோ, இந்த கஞ்சத்தனம் எதில் அவன் காட்டி மிச்சப்படுத்துகிறானோ, இது நாளைக்கு மறுமையில் அவனுடைய கழுத்தை நெரிக்கக்கூடியதாக இருக்கும், கழுத்தில் மாட்டப்பட்டு அவனுடைய கழுத்தை நெரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வானம் பூமி எல்லாமே எல்லா அருளுமே அல்லாஹ்வுக்கு உரியது. அதனால் இதில் நீ எல்லாம் கஞ்சத்தனம் காட்டாத, நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். நீ மறைச்சு செய்யலாம், பிறருக்கு தெரியாதுன்னு நீ கருமித்தனம் பண்ணலாம், நீ மிச்சப்படுத்தலாம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான். இது மனிதனுடைய வார்த்தையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற இந்த இறை வேதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கருமையாக இருக்கிறான்ல, கஞ்சத்தனம் பண்ணுறான்ல, இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. இந்த மார்பிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு இரும்பால் ஆன ஆடை அணிவிக்கப்பட்ட இரண்டு மனிதர்களைப் போல, இதில் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இரும்பாலான அந்த ஆடையில் இருக்கிற வளையங்கள் சிறிது சிறிதாக லூஸ் ஆகி அவனுடைய செயல்பாடுகளை மிக எளிதாக்கும். ஆனால் கருமித்தனம் பண்ணும்போது எவன் ஒருவன் கருமித்தனம் கஞ்சத்தனம் செய்கிறானோ அப்போ அந்த வளையமான ஆடைகளில் இருக்கிற வளையங்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஒன்றன் ஒன்று தேவையான இடங்களில் டைட் பண்ணும் தானாகவே. எப்போவெல்லாம் இவன் கருமித்தனம் பண்ணுறானோ அப்போவெல்லாம் இந்த வளையங்கள் இருக்க ஆரம்பிக்கும். அவன் என்ன நினைச்சாலும் அது லூஸ் ஆகாது. அதுபோல ஒரு நெருக்கடியை அவனுக்கு உருவாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீ பார்க்குறோம்ல, நிறைய இடங்களில் தேவையானவங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யாமல் கருமித்தனம் பண்ணுறவங்களுடைய சொத்துக்கள் பல இடங்களில் இப்படி இருந்துச்சு அப்படி போயிடுச்சுங்கிறான். இப்படிலாம் சேர்த்து வச்சுருந்தா காணாமல் போயிட்டு, திருடிட்டு போயிட்டாங்க, தொலைஞ்சி போச்சு, பேங்கில் போட்டு பணத்தை காணும், இங்கே போட்டு இந்த பொருளை காணும், சொத்தை காணும், எவனே போட்டா என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் வருகிறது. இல்லை, இது ஒரு விபத்தாக நடப்பது என்பது வேறு, ஆனால் இதில் ஒரு உயிரோட்டமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி போகும், லாஸ் ஆகும். அது இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் நோய்வாய்ப்படுவாங்க. லட்சக்கணக்கில் அடிச்சுட்டு போகும், லட்சக்கணக்கில் நம்ம நினச்சி கணக்கு போட்டு டைட் பண்ணி வைக்கிறோம். அப்போ நோய் யாருக்கு வர்றது இல்லையா? அப்படி அல்ல, நோயை அல்லாஹ் தருகிறான், நோய்க்கு நிவாரணமும் அல்லாஹ் தருகிறான். இப்படி தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் என்ன பரக்கத்து இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இந்த நோய்வாய்ப்படுகிற வேளையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு இலகுவாக நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கிறான் என்பதை பார்க்கணும். எவ்வளவு பேர் எவ்வளவு நேரங்களில் இந்த நோய்வாய்ப்படுகிற நேரங்களில் முழுக்க முழுக்க சொத்தெல்லாம் இழந்து நிற்கதியான நிலைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க. அப்படி ஒரு சூழல்லாம் பல பேருக்கு வருதில்லை. இப்போ இதெல்லாம் ஏன் வருது? அப்போது இது போல் கருமித்தனம் உள்ளவர்களுக்கு இது போன்றதெல்லாம் நடக்கலாம் என்ற நிலையை மீறி ஒரு இஸ்லாமியன் எப்படி சிந்திக்க வேண்டும்? நாளை நமக்கும் ஒரு இது போன்ற ஒரு நிற்கதி வரலாம், நம்ம கையில் இல்லை,
அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த பொருளாதாரம், எப்படி இந்த மார்க்கம், இந்த பொருளாதாரம், தரப்பட்ட பொருளாதாரம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேவை போக நம்மை சுற்றத்தாருக்கும் நம்ம தேவை உள்ளவர்களுக்கும் வேண்டிய ஒரு பங்கை கொண்டது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் இப்படிலாம் நமக்கு கர்மித்தனம் வராது. ஆக இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கிற செல்வ வளத்தை ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன், ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய தேவை போக அடுத்தவர்களுக்கு தேவை என்று வருகின்ற நேரத்தில், உதவி என்று வருகிற நேரத்தில் கொடுத்து உதவும். அப்போ தான் நமக்கு மாட்டப்பட்டிருக்கிற, கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கிற அந்த வளையங்கள் எல்லாம் அப்படியே லூஸ் ஆகும் என்பதை நாம் சிந்தித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அதே போல் சர்வ சாதாரணமாக சந்தேகப்படுறது இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம பார்க்குற பண்புகள் எல்லாம் நடைமுறையில் நம்மளோடு இருக்குது. இப்போ சந்தேகப்படுறது இருக்குதுல்ல, பெரும்பாலான வீடுகளில் சம்பந்தமே இல்லாமல் சந்தேகப்படுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வரும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே சந்தேகம் வரும், உற்றார் உறவினர்களுக்கு இடையில் சந்தேகம் வரும், பணி செய்கிற இடங்களில் நம்மளோடு பணி ஆற்றுபவர்கள், நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் சம்பந்தம் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் வரும். இந்த சந்தேகம் என்பது அப்படி தான் ஒரு சைத்தான் நம்முடைய இடத்துல பிளவை போடுவான். அந்த சந்தேகம் என்பது ஒருத்தர் யதார்த்தமாக ஒரு தவறை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் யாரோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்குது, நம்ம சொந்தக்காரங்க இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் தவறு நடந்து விடுது. அப்போ இந்த தவறு நடந்தால் அதில் மீண்டு வந்துடுறாங்க, தவறு நடந்துச்சு உணர்ந்துடுறாங்க, உணர்ந்து மீண்டும் நடைமுறை வாழ்க்கைக்கு வர்றாங்க. வந்த பிறகும் கூட இவன் அப்போ அப்படி செஞ்சானே, இவங்கள்ட்ட இந்த மாதிரி செயல்பாடு இருந்துச்சே, இப்போவும் அப்படி தானே இருப்பான் என்று நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு சந்தேக எண்ணம் என்பது நம்மிடத்தில் வரக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, எப்படி அழைக்கிறான்? சும்மா மக்களேன்னு கூப்பிடல, ஈமான் கொண்ட மக்களேன்னு கூப்பிடும். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் யூகப்படுறதுலேருந்து அதிகமானதை விட்டு விலகிருங்க. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் யூகம், நான் அப்படி நினச்சேன், இப்படி இருக்குமோன்னு நான் யோசித்தேன், இப்போ பாருங்களேன் இப்படிலாம் பண்ணுவான், எனக்கு அப்போவே தெரியும், இது போலலாம் யூகமெல்லாம் கூடாது, இந்த யூகங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான். இந்த யூகம் இருக்குல்ல, நம்ம நினச்சிட்டு சும்மா அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன்னு பெரிய பாவங்கிறான். இது மிகப்பெரிய பாவம். நீங்கள் துருவி துருவி ஆராயாதீங்க. ஒருத்தர் ஒருத்தருடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்பி ஒரு வேலையை கொடுத்தவங்களுக்கு இது ஏதாவது சிக்காதா, இவருடைய சீக்கிரட் ஏதாவது நம்மகிட்ட மாட்டாதா, இவன் என்னைக்காவது நம்மகிட்ட மாட்ட மாட்டானா என்ற ரீதியில் இன்றைக்கி பல பேர் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தம் பக்கத்து வீடு, அண்டை வீடு, பழக்கமானவங்க, நெருக்கமானவங்க, நண்பர்கள் என்று ஏதாச்சும் சிக்காதான்னு பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி உலகம் ஏதாவது அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி துருவி துருவி ஆராயாதீங்க. ஆராய்ஞ்சிட்டு இன்னொருத்தரை பற்றி புறம் பேசாதீங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற கட்டளைகள். புறம் பேசாதீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, எங்கேயும் புறம் பேசாதீங்க, பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கூட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை தானே நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அது கூடாது. ஒரு தவறு இருக்குது, அதை நீங்கள் அவர் இல்லாத இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லக்கூடாது, அதுதான் புறம். அதுவே அவர்கிட்ட இல்லாததை சொல்கிறீங்க, அது அவதூறுன்றாங்க. தவறுக்கும் அவதூறுக்கும் ஒரு சின்ன மைனூட் தான். அப்போ அவதூறு பேசுகிற பாவத்துக்கு ஆளாயிருவீங்க சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. உன்னுடைய இறந்து விட்ட சகோதரனுடைய மாமிசத்தை இறைச்சி தின்பதற்கு நீ விரும்புவியா? அப்போ நீ இது போல் அவதூறு, ஒருத்தரை பற்றி அவதூறு சொல்லாத, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருங்கள் என்று நமக்கு இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறர் மீது கெட்ட எண்ணம் வைக்காதீங்க, ஒரு தவறான எண்ணத்தோடையே இருக்காதீங்க. யாரோ நம்மளோட இருக்கிறாங்க, பழக்கத்தில் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் ஒரு பேட் இமேஜ், அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்டோடு இருப்பேன். அப்படி இருக்காதீங்க. ஏன் இருக்கக்கூடாது? அது காலத்தோடு சம்மந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குறாங்க, இது காலத்தோடு சம்மந்தப்பட்டது. காலம் என்பது என்ன? அல்லாஹ்வுக்கு உரியது. காலம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. அப்போ ஒருத்தனை பற்றி நீங்கள் ஒரு பேடாக நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, தவறாக நினைக்காதீங்க.
ஒரு லோ லெவலில் அவரை பார்க்காதீங்க. ஏன்? நாளைக்கு அவர் மாறிடுவார். எப்படி மாறுவார்? அல்லாஹ் நினைச்சா மாற்றிடுவாங்க. இது காலத்தோடு தொடர்புடையது. அப்படி ஒருவரை மாற்றக்கூடிய வல்லமை அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது சக மனிதர்களை பார்த்து, உறவினர்களை பார்த்து, உடன் பிறந்தவர்களை பார்த்து, இரத்த பந்தங்களை பார்த்து நீங்கள் ஏளனமாக, மட்டமாக, தவறாக நினைக்காதீர்கள். எந்த அடிப்படையும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்குறோம்ல, ஒரு ஆளை பற்றி தப்பாக பேசுறது. இந்த பண்பு என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தாங்க. நம்ம நாவிலிருந்து வர்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுடைய தடிமன் தெரியாமல், இதனுடைய பின்விளைவுகள் தெரியாமல் சில பேர் பேசிடுவாங்க. சர்வ சாதாரணமாக வார்த்தைகளை விட்டுருவாங்க. நீ அழிஞ்சு போயிடுவே, நாசமாக போயிடுவே, உன்னை பற்றி தெரியாதா, அப்படி தெரியாதா, இப்படி தெரியாதா, நீ அப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்த நீ, இப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்த நீ என்று மனதை நோகக்கூடிய அளவிற்கு சர்வ சாதாரணமாக தடிமனான வார்த்தைகளை இன்னைக்கு பேசக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாதகமான விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் தெரியுமா? 2 கிழக்கு திசைகளுக்கு இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூர இடைவெளியை உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில மாற்றிடுவது. உங்களுக்கு சொர்க்கத்துக்கு உள்ள தூரத்தை ரொம்ப தூரமாக்கிடும். உங்களுக்கு நீங்கள் நெருங்க முடியாது. அப்படி ஒரு மோசமான நிலையை எது ஆக்கும்? ஒருத்தரை பற்றி ஒரு கெட்ட பேச்சு பேசுறது, ஒருத்தரை ரொம்ப மட்டமாக தரக்குறைவாக பேசுவது, அந்த குடும்ப பாரம்பரியத்தை பற்றி கேவலமாக பேசுவது, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? மறுமையில் ஜெயிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், அவ்வளவு அமல்கள்லாம் செய்வோம். செஞ்சு கடைசியில் என்ன ஆகும்? ஒரு தீய பேச்சு பேசுறது மூலமாக ஒரு பெரிய கேப்பை உண்டு பண்ணிடும். சொர்க்கத்திற்கும் நமக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு தூரத்தை இது ஏற்படுத்தி விடக்கூடிய மோசமான செயல்பாடாக இது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு? ஒரு குதிரை மேலே உட்கார்ந்துருக்கார். கீழே அவருடைய அடிமை இருக்கார். அதை பார்க்குறாரு ஒருத்தர். பார்த்தவொடனே ஒரு புதுசு இல்லாமல் பழசு இல்லாமல் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு அந்த குதிரையில் அமர்ந்திருக்கக்கூடிய எஜமான். அவருக்கு அடிமையாக இருக்கிறவருக்கு கீழே இருக்கிறார். அவரும் ஏறக்குறைய இந்த உரிமையாளர் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அந்த புதிதும் பழையதும் இல்லாமல் மீடியம் ரேஞ்சில் நல்ல தரமான ஆடையை உடுத்திருக்கிறார். இப்போ பார்க்கக்கூடியவர் கேட்குறாரு, என்னப்பா வித்தியாசம் இல்லாத அளவுக்கு 2 பேரும் சரிசமமாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, உங்களுடைய அடிமை என்று கூட பார்க்காமல் நீங்கள் நல்ல மாதிரி கவனிக்கிறீங்களே அப்படி கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு முறை நான் இவருடைய தாயாரை பற்றி தவறாக பேசிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கடுமையாக எச்சரித்தார்கள். இவன் உன்னிடத்தில் இருக்கிறான் என்றால், இவனை நீ அதிகாரம் செய்கிறாய் என்றால், இவரை அதிகாரம் செய்கிற ஒரு உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் உன்னை வைத்திருக்கிறான். அவன் உன்னிடத்தில் பணியாற்றுகிறான் என்பதால் அவன் உன்னை விட கீழானவன் இல்லை, அவன் உன் சகோதரன். உன் சகோதரனுக்கு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, நீ எதை விரும்புகிறாயோ அதையே விரும்பு. நீ எதை உண்ண விரும்புகிறாயோ அதையே உண்ண அவனுக்கும் கொடு. எதை உடுத்த விரும்புகிறாயோ அதையே அவனுக்கு கொடு என்று சொன்னார். இதனுடைய உள்ளத்தை பாதித்தது. நான் அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆலோசனைக்கேற்ப நான் எதை சாப்பிடுகிறேனோ அதை அவனுக்கும் கொடுக்கிறேன், எதை உடுத்துகிறேனோ அதையே அவனுக்கும் கொடுக்கிறேன் என்று சொன்னான். இன்னும் முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னிட்ட பணியாற்றுகிறான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உன்னிடத்தில் சம்பளம் வாங்குகிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அவனால் செய்ய முடியாத கடுமையான பணிகளை, வேலைகளை அவன் மீது சுமத்தி விடாதே. அப்படி சுமத்துகிற வேலை வந்தால் அவனுக்கு உதவி செய்ய உடைய சுமையை, பாரத்தை குறை என்று சொன்னார்கள். இதெல்லாம் யாருக்கு? இல்லை நமக்கு. இந்த உலகம் மறைந்து போக காலை வரை ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மோசடி என்பது எவனிடத்தில் இருக்கிறதோ அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த மோசடி காரனோட தொடர்பு படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முனாஃபிக், நயவஞ்சகன்னாங்க. பல்வேறு இடங்களில் இந்த நயவஞ்சகங்களை பற்றி பல்வேறு வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார். இன்னைக்கு பார்க்குறோம்ல, பேசினா பொய்யே பேசிக்கிட்டு இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நயவஞ்சகர்களின் அடையாளங்களாக 3 காட்டுகிறார்கள். பேசினால் பொய்யே பேசிக்கொண்டிருப்பான், வாக்களித்தால் மீறுவான், நம்பி ஒப்படைத்தால் மோசடி செய்வான்.
அல்லாஹ் திருமறையில் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறவன் யாரு? நான் மோசடிக்காரன், நயவஞ்சகன். இந்த நயவஞ்சகன் எங்கே இருப்பான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகின் அடித்தட்டில் இருப்பான் என்று சொன்னார். நீங்கள் நடக்குதா இல்லையா? இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா? பேசினா பொய்யே பேசுறது. எவ்வளவு மக்களை பார்க்கிறோம், என்னடா உண்மையே வராதா அவன் வாயிலிருந்து, அடுக்கடுக்க சர்வசாதாரணமாக பேசுகிறாங்களே. இப்போ நம்பினா மோசடி பண்ணுறானே, வாக்கு கொடுக்குறான், மீறி மீறி பண்ணுறானே, இன்னைக்கு எவ்வளோ பேரை பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய இடம் எது? ஆனால் இஸ்லாமியனாக இருந்து கொண்டு செய்வது என்பது எவ்வளவு பாவமானது. அப்போது இந்த நரகின் அடித்தட்டு நிறைய பேருக்கு தெரியல. என்னவோ நரகின் அடித்தட்டுன்னா அது என்ன நரகின் அடித்தட்டு? சிம்பிள். ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு, நரகம், கடுமையான நரகம், நெருப்பு. அதில் சும்மா தூக்கி போடுறதுக்கும் ஒரு 5 அடுக்கு கேரியல் இருக்குது நம்மகிட்ட. 5 அடுக்கு கேரியலில் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது. அதில் கீழ்த்தட்டில் ஒரு ஐட்டம் இருக்குங்க, மேத்தட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது, இடையிலையும் இருக்குது. இந்த நரகத்தில் நெருப்பில் கொண்டு போய் அந்த 5 அடுக்கு கேரியலை வச்சா எது ஃபஸ்ட்டு வேகும், எது கருகும்? அடித்தட்டு. இப்போ மேத்தட்டில் உள்ள தப்பிக்குமா? அதுக்கும் காலப்போக்கில் சீக்கிரமாக அதுவும் கருகத்தான் செய்யும். ஆனால் அடித்தட்டு என்பது கடுமையான வேதனையை கொடுக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நயவஞ்சகன் நரகின் அடித்தட்டில் போடப்படுவான். அப்போ இந்த மோசடி குணம், இந்த 3 குணத்தில் ஏதாவது நம்மகிட்ட இருக்குதா நம்ம பார்க்கணும். அதை சிந்திச்சாலே நம்மிடத்தில் இந்த இது இருக்குது இல்லைங்கிறது நமக்குலாம் தெரியும். இதில் ஏதாவது ஒரு சுவடு இருந்தாலே அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் நரகத்தின் அடித்தட்டிலே போட்டுவிடக்கூடாது. நம்ம அடுத்ததான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முகஸ்துதிக்காக எதுவுமே செய்யாதீங்க, அடுத்தவன் பாராட்டணுங்கன்னு எது செய்யாதீங்க. எது செஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் என்று நீங்கள் பார்த்து செய்யுங்க. அதை தான் இஸ்லாமுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டு. இப்போ முகஸ்துதிக்காக ஏன் நீ பாருங்களேன், சும்மா ஒருத்தன் ஒரு நன்மையான காரியம் செய்கிறதுக்கும் அடுத்தவங்க பார்க்கும்போது செய்கிறதுக்கும் வித்தியாசம். தொழுகும் போது ஒருத்தவங்க தொழுறதுக்கும் அடுத்தவங்க பக்கத்தில் வரும்போது தொழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இது போன்ற தொழுகையெல்லாம் கெட்டது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். தொழுகையை திருடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். எதனால் இது? உண்மையாலுமே என்ன நோக்கமோ அதுக்காக செய்யாமல் பிறருக்காக, பிறர் பார்க்குறாங்க, பிறர் சொல்லுவாங்க, பிறர் மெச்சுவாங்க, அப்படி செய்கிறது தான். இந்த முகஸ்துதி இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமையிலையும் நம்முடைய லைஃப்பை காலி பண்ணிடும், ரொம்ப கேவலமான நிலைக்கு கொண்டு போயிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல கூப்பிட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி விசாரிக்கிறது யாரை கூப்பிடுவாங்கன்னா, அந்த சஹீதாகிறவங்களுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம், அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து கூப்பிட்டு கேட்போம். ஏன்னா அல்லாஹுக்காக உயிரை விடக்கூடிய. அதனால் அவன் கூப்பிட்டு கேட்குற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு இந்த உலகத்தில் இன்னென்ன வளங்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் தந்தேனே. ஆமாம் அல்லாஹ் தந்தேன். உனக்கு நல்ல திடகாத்திரமான உடலை தந்தேனே. ஆமாம் அல்லாஹ் தந்தேன். நீ எப்படி இதை செலவழிச்ச? அல்லாஹ் நான் உனக்காக தான் உயிரை நீத்தேன், உனக்காக தான் நான் உசுரை விட்டேன், உனக்காக நான் அந்த போரில் கலந்துக்கிட்டு என்னுடைய உயிரை நீத்தேன். அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா? நீ இந்த உலகத்தில் நீ பெரிய சகீதுன்னு புகழப்படணுங்கிறதுக்காக தான் நீ அதில் வந்த. நீ எனக்காக நீ வரல. உன்னை ஊர்லேயே உன்னை பெரிய சகீதுன்னு நல்லா பாராட்டிட்டாங்க. போ நரகத்துக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப முகம் குப்புற இழுக்கப்பட்டு அவன் நரகில் தள்ளப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். அடுத்தது இந்த தர்மத்தை பற்றி பேசக்கூடிய, வள்ளலை பற்றி பேசக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு ஆள் பெரிய செல்வந்தரை கூப்பிட்றான். அல்லாஹ் கூப்பிட்டு, உனக்கு அது தந்தேன், இது தந்தேன். ஆமாம் அல்லாஹ் தந்தேன். அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணேன்? அவன் சொல்லுவானா, அல்லாஹ் நீ எதெல்லாம் விரும்புவியோ, எப்படியெல்லாம் விரும்புவியோ அந்த அடிப்படையில் நான் செலவு பண்ணேன். அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ இந்த ஊரில் உன்னை பெரிய பணக்காரன்னு சொல்லணும், பெரிய தான பிரபுன்னு சொல்லணுங்கிறதுக்காக செலவு பண்ண, எனக்காக பண்ணலை, போ நரகத்துக்கு சொல்லுவான். முகம் குப்புற அவன் இழுக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவான் என்ற செய்தி வருகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, இந்த உலகத்தில் முஸ்லீம்களை சிறந்தவர் யார்? குர்ஆனை தானும் கற்று பிறர் கற்றுக் கொடுப்பார். அப்போ அப்படிப்பட்ட தகுதியில் உள்ள ஒரு பெரிய அறிஞரை அல்லாஹ் கூப்பிடுவான். உனக்கு மார்க்கத்தை தந்தேன், ஆமாம். குர்ஆனை தந்தேன், ஆமாம். நல்ல ஓதுகிற பண்பை தந்தேன், ஆமாம். அவன் சொல்லுவான், என்ன பண்ண நீ இந்த உலகத்தில்? அல்லாஹ் உன் நினைவாலே இதை ரொம்ப குர்ஆனை முழுமையாக கற்றேன், மார்க்கத்தை கற்றேன், எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதுக்காக செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ பெருமைக்காக செஞ்சடா. இந்த உலகத்தில் உன்னை பெரிய ஆளு சொல்லணும், நீ உன்னை பெரிய அறிஞர் சொல்லணும், பெரிய குர்ஆனில் நீ கரைச்சி குடித்தவனு சொல்லணும், அப்படிங்கிறதுக்கு தான் நீ செஞ்ச. நீ உண்மையாலுமே எனக்காக செய்யலை, போ நரகத்துக்குன்னு சொல்லிடுவான்.
அப்போ இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் கூட உள்ள நோக்கம் இருக்குதுல்ல, அது இந்த பெருமைக்காக, பந்தாக்காக, பிறர் மெச்சணும் என்பதற்காக நாம் செஞ்சிட்டோம்னா நாளைக்கு என்ன செய்வோம்? அல்லாஹ் தூக்கி கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவோம். ஸோ இது போன்ற ஒரு மோசமான சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். இது போன்ற சிறு சிறு பழக்கங்கள் நம்முடைய நன்மைகளை அளித்து நரகின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பேராசை. என்ன பேராசை? செல்வத்தை தேடலாம், பொருளாதாரத்தை தேடலாம், மார்க்கம் சொல்லுகிறது. ஏன்னா பணம் இருந்தால் தான் முடியும். இன்றைக்கி நம்ம வாழணும், சாப்பிடணும், ட்ரெஸ் போடணும், மனைவி மக்களுக்கு செய்யணும், படிக்கணும், எதுவாக இருந்தாலும் தேவை என்ன? பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை நீ ஈட்டலாம். அதை அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பணம் பணம் பணம். இந்த செல்வத்தை திரட்டுவது மட்டும்தான் நோக்கம். அது மட்டுமே பிரதான நோக்கமாக இன்றைக்கி இருக்குது. அதுக்காக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த உலகத்தில் சில நேரங்களில் ஹராமானதை எல்லாம் கூட சர்வசாதாரணமாக செஞ்சிடறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மெம்பரில் உட்கார்ந்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்களை நினச்சி அல்லாஹ் கொடுக்குற அருள் வளங்களை எண்ணி ரொம்ப கவலைப்படுறேன். நான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குற அருள் வளங்களை நினைத்து நான் ரொம்ப கவலைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னென்ன அருள் வளங்கள், ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள், செல்வங்கள், பயிர் வகைகள், தானியங்கள், இன்ன பிற செல்வங்கள் எல்லாமே உங்களை என்ன பண்ணுது? அல்லாஹ்வின் நினைவை விட்டு அப்படியே அப்புறப்படுத்துறது. அதனால இந்த செல்வங்கள் மூலமாக, அல்லாஹ் செய்திருக்கிற இந்த வளங்கள் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வின் நினைவை விட்டு பிறண்டு போயிடுறீங்க. அதனால் நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போது தோழர்கள் கேட்குறாங்க, அப்போது இந்த செல்வங்கள்னால தீமையா? நன்மைக்காக தரப்பட்டிருக்கிற இந்த செல்வங்கள் உண்மையிலே தீமையா? அது கெடுதலா என்று சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சரி ஏதோ வகி வருது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தி வேர்வையை துடைத்தவர்களாக சொல்லுகிறார்கள், இந்த நன்மை என்றும் நன்மையில் தான் முடியும். இந்த நன்மை என்பது எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையில் தான் முடியும். அது பயன்படுத்துகிற விதத்தில், நான் என்ன பயன்படுத்துகிற விதத்தில்? ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஆறு ஓடுவதை வைத்து பல்வேறு பயிர் வகைகள் விளைகிறது, நிறைய செடி கொடிகள் முளைக்கிறது. இந்த செடி கொடிகளை, எல்லா செடிகளையும் வாரி வாரி தின்னுகிற கால்நடைகள் வயிறு உப்பி வெடித்து செரிமானவங்களை இறந்து போயிடும். ஆனால் அதே ஆறிலிருந்து விளையக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி விளையக்கூடிய இந்த தாவரங்களில் புல்வகைகளை மட்டும் தேடி உண்ணுகிற அந்த கால்நடைகள் வயிறு நிறையான ஓய்வும் எடுக்கும், கழிவை வெளியேற்றும், ஆரோக்கியமாக திரும்பவும் அது புல்லை தின்ன போகும். அதை ஹெல்த்துக்காக சொன்னாங்க. இதுபோல இந்த செல்வம் என்பது நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் தேவையான அளவு பயன்படுத்தி, நம்மகிட்ட இருக்குதுங்கிறது ரொம்ப போட்டு ஆட்டம் போல ஆடாமல், என்ன தறிகட்டு ஓடாமல், நம்மகிட்ட தான் இருக்கிற பெருமை பேசாமல் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினால் இந்த செல்வம் உங்களுக்கு நன்மையை தரும், இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கெடுதலை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். இந்த ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் அதை வைத்து கொண்டு இன்னொன்று கிடைக்காதான்னு கேட்பான். அவனுடைய வாயை இந்த மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாதுன்னு சொன்னான். அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. அவ்வளவு பேராசை கொண்டவனாக இந்த மனிதன் இருந்து கொண்டு இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் இருக்கின்ற இந்த காலத்தில் இது போன்ற நச்சான பண்புகள் நம்மிடத்தில் இல்லாமல், பேராசை கொண்டு வாழாமல், நம்மிடத்தில் கிடைத்திருக்கிற அருள் வளங்களை, அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடி அல்லாஹ்வுக்காக என்று செலவிட்டவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கம் நுழையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தோர்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மா உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.